ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்னாச்சு? பேச்சுவார்த்தை அப்படியே தான் இருக்கு. திரும்பி பேசிக்கலாம். முன்னாடி மாதிரி இல்ல, கொஞ்சம் கடுசா. ஆனா பேசலாம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்துக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனா நெகோசியேஷன்ஸ்ல ஏதாவது விட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து எதையுமே நாங்க விட்டு தரல. அதாவது எங்களோட ரெட் லைன்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள், நாங்க என்ரிச் பண்ணுவோம் யுரேனியம், நியூக்ளியர் ஆயுதங்களுக்கு அல்லாம பீஸ்ஃபுல் பர்பஸ் சிவிலியன் பயன்படுத்துறதுக்காக பண்ணுவோம். அதெல்லாம் நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம். ரெண்டாவது மிசைல் லிமிடேஷன், அதை பத்தி நீங்க பேசவே கூடாது அப்படிங்கிறது போல அவங்களோட ரெட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவோட பேசும்போது நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டி ஈரானோட பார்லிமெண்ட்ல ஸ்போக் பர்சன் தரப்பு வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் அவங்களோட ரெட் லைன்ஸை விட்டு கொடுக்கவே இல்லை. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டீல் இல்லாது என்ன ஆகுது ஒரு டீல், கண்டிப்பா நியூக்ளியர் டீல் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது சக்சஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத திரும்பி அதே போல பண்ண சொல்றதையே சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர எதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஈரான்ல எப்பவும் போல அசம்பாவிதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கேஷுவாலிட்டிஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஈரானோட ராணுவ தளவாளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீர்னு வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஈரான்ல இது மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஈரான் வந்து அஃபென்சிவ் மோட்ல இருந்து டிஃபென்சிவ் மோட்ல இருந்து அஃபென்சிவ் மோடுக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள். இதே நீங்க அமெரிக்கா சைட்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கமாண்ட் தரப்புல இருந்து ஆப்ரஹாம் லிங்கன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அரேபியன் சீல தான் நின்றுட்டு இருக்கோ அப்படிங்கிறத இமேஜஸ் எல்லாம் வகை வகையா எடுத்து போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. நேற்றுக்கு வீடியோ, இன்னைக்கு இமேஜஸ். இந்த மிரட்டல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் கொஞ்சம் கூட கம்மியான மாதிரி தெரியல. ட்ரம்ப் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நியூக்ளியர் டீல் கவர் ஆயிருக்கணும். பைடன் அவர்கள் ஸ்டூபிட் அப்படிங்கிறதுல மணிக்கு ஒரு தடவை தூங்கி இருந்துச்சா சொல்றாரு போல தெரியுது. அது வந்து மக்கள் மனசுல வந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரா என்னன்னு தெரியல. இது எப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லும் போது அது உண்மையா மாறிடும் அப்படிங்கிறது போலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது போலயா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படி ஸோ இந்த சைட்ல எல்லாம் இப்படி பதட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளோட சைட்லயும் பதட்டங்கள். நம்மளோட இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆயில் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய கப்பல்களை வந்து பண்ணா புடிச்சிட்டு போயிருக்கிறாங்க 6 பிப்ரவரி. அதாவது ஆயில் டேங்கரை பிடிக்கிறது அப்படிங்கிறது வாடிக்கையாயிருச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாட்டு பக்கத்துல ஆயில் டேங்கர் வந்துன்னா லபக்குன்னு வந்து பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஆயில் தட்டுப்பாடு அதிக அளவுல இருக்கும் போல தெரியுது. அதனால ஆயில் எவன் பக்கத்துலயாவது வந்து பிடிச்சிக்குங்கடா அப்படிங்கிறது போல எல்லாரும் பிடிச்சிடுறாங்க போல தெரியுது. ஸோ ஏர் அப்புறம் லேண்ட் கனெக்டா இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் பிடிச்சிக்கிறாங்க. 100 நாட்டிக்கல் மைல் தொலைவுல மும்பையோட கடல் பகுதிகள்ல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கப்பலை வந்து பண்ண பிடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா சும்மா சும்மா அந்த படகு வந்து அந்த வெசல் கார்கோ வெசல் வந்து அந்த ஆயில் கொண்டு வரக்கூடிய கப்பல் வந்து பாத்தீங்கன்னா பேரை மாத்திட்டே இருக்குது, கொடியை மாத்திட்டே இருக்குதான். இது என்னடா இது அப்படிங்கிற நம்ம ஆளுங்க பார்த்துட்டே இருந்துக்கிறாங்க. ஸோ பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற பிடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. இது யாருது, எந்த நாட்டுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பண்ணா ஒன்ஸ் ரிசீவ் நம்ம நாட்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் மூலியமா தெரிய வரும். அதுக்கப்புறம் இதுல யார் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதே வந்து பண்ண இந்த சைடு நடந்துட்டு இருக்கும்போது நம்மளோட இன்னொரு சைடு அண்டையான பங்களாதேஷ், அங்க ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட். ஆல்ரெடி அங்க அரசாங்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே டெம்பரவரி அரசாங்கம் தான். அதுக்கு எகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் தான். அவங்கள கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான் ஆல்ரெடி ஆண்டுட்டு இருந்தக்கூடிய அரசாங்கத்தை கலைச்சாங்க. இப்போ திருப்பி வைலண்டான ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணா டாக்கா, பங்களாதேஷ் இந்த பகுதிகள் பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இது போல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு, வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு அங்க வெடிக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அட் த சேம் டைம் இங்க ஈரானை மட்டும் அமெரிக்கா த்ரெட்டன் பண்ணல, வெனிசுலாவை மட்டும் த்ரெட்டன் பண்ணல, அட் த சேம் டைம் கியூபா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கியூபாக்கு தான் மிக முக்கியமான ஒரு கண்ணு வச்சிருக்கிறாங்க. ஸோ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட உளவு விமானங்கள் RC-135V ரக அந்த ரிவர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விமானம் வந்து பண்ண கியூபாவோட அந்த எல்லைகள் வந்து பண்ணா பறந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி பறந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கியூபா மேல எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ இதெல்லாம் இங்க பதட்டமா இருக்குது. அடுத்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்துட்டோம்னா தரும் அடி மாத்தி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. ஹெவியான ஸ்ட்ரைக் மேப் லோட் ஆயிருக்கும். இதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த துறையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ உலகமே வந்து பாத்தீங்கன்னா பதட்டத்துல இருக்கு. உச்சக்கட்ட எஸ்கலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உலகம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் இஸ் கம்மிங் அப்படிங்கிற வேர்டு திரும்பவும் வர ஆரம்பிச்சிருக்கு. வின்டருங்கிறது குளிர் மட்டும் இல்ல, நியூக்ளியர் வின்டர் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் அணு ஆயுதத்தை மாத்தி மாத்தி போட ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கப்புறம் வின்டர் தான். அந்த அளவுக்கான
ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா வந்து பண்ணா பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ திமித்ரி மெதுவதி அவர்கள் வந்து பண்ணா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது போல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. வின்டர் இஸ் கம்மிங் அப்படிங்கிறது போல 50 வருஷங்கள்ல இல்லாத முறையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல எந்த ஒரு நியூக்ளியர் கட்டுப்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களும் இல்லாத ஒரு யுகமா இது மாறி இருக்கு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல 1977ல இருந்து முன்னாடி சோவியத் யூனியன் அமெரிக்கா தரப்புல இருந்து சால்ட் 1 சால்ட் 2 ஸ்டார்ட் 1 ஸ்டார்ட் 2ன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு விதவிதமான அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ அது போல எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே செயல்பாடு இல்ல. பிப்ரவரி மாசத்துல இது முடிஞ்சிருக்கு. இதுல திமித்ரி மெதுவதி அவர்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட அந்த வின்டர் இஸ் கம்மிங் அந்த இமேஜ போடுறதுனால என்ன சொல்ல வரார் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதாவது இதுல ஒரு பல அனலிஸ்டோட கருத்துக்கள், சும்மா பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல என்னன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸை வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த டைம்ல வரக்கூடிய ஒரு இது. அந்த படத்தை பார்க்கும் போதே மேற்கு நாடுகள் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் உண்மை அப்படின்னு இல்ல. பட் ஆனா மேற்கு நாடுகளோட சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இதுல அந்த டிராகன் ஓட்டக்கூடிய அந்த அம்மா இருப்பாங்க இல்லையா, முதல்ல தப்பிச்சு போயிருப்பாங்க, எக்ஸைலா இருப்பாங்க. அங்க எல்லாம் கூட்டத்தை சேர்த்து எல்லாம் பண்ணிட்டு டிராகன் எடுத்துட்டு திரும்பவும் டிராகன் ஆளலாம் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. அது முழுசா பேர்கள்லாம் சொன்னதா சிக்கலாயிருமா அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ அப்படியே சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த டிராகன் ஓட்டக்கூடிய அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகன் எடுத்துட்டு வரதான், அந்த டிராகன் தான் அணு ஆயுதம், இது போல ஆயுதங்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை கொண்டு வந்து இப்ப திரும்பவும் ஆட்சி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பணக்கார தேசம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம யூடியூப்ல அந்த படம் பார்த்தது உங்களுக்கு தெரியும் யார் இது பேசி போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பணக்கார தேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அங்கதான் பார்த்தேன். ஸோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு நாடுகளா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்ப நார்த் இந்த கடைசி எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்த் இருப்பாங்க இல்லையா, இந்த சவுத் எழுப்பி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் ரஷ்யாவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அந்த பணக்கார தேசம் தான் யூரோப்பு மேற்கு நாடுகளா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சைனா ஆட்சியாளர்லான்னு வந்து ஒரு சண்டையாகி என்னதான் ஜெயிச்சாலும் கடைசியில ரஷ்யாவே சீனாவும் போட்டு தள்ளிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இதுல பல்வேறு விஷயங்கள் இதுல வந்து பண்ண சிம்பிளா வந்து அதுல நிறைய ஜியோ பாலிடிக்ஸ் ஒத்து போகுது அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்ல வந்தேன். இந்த டைம்ல திமித்ரி மெதுவதியார் போட்டிருந்தாரு, போப்போட லியோ இப்ப கரண்ட் போப் இருக்கிறா இல்லையா, அவரும் அமெரிக்கா ரஷ்யா நியூ ஸ்டார்ட் டிடியை போடுங்கப்பா அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருந்து வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்ட் ட்ரீட்டி இருந்தாலே ஒன்றும் கட்டுப்படுத்துற மாதிரி இல்ல. அது இல்ல அப்படின்னா எப்படி அப்படிங்கிற போல இருக்கு. அதுவும் குறிப்பா ரஷ்யா 2023ல பார்ட்டிசிபேட் பண்ணதை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா வித்ட்ரா பண்ண கிடையாது, அதுல கிளாரிட்டி இல்ல, ரெண்டாவது மீறின மாதிரி தெரியுது, லிமிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் வந்தாங்க. ஆனா பிப்ரவரி 5 2026 அபிஷியலா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. இப்ப புதுசா மெத்வதி அவர்கள் அது அந்த போஸ்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதாவதுங்க, நான் நியூக்ளியர் வார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு, ஈரானுக்கு, இஸ்ரேலுக்கு நடுவுல எல்லாம் போற நியூக்ளியர் வார்லாம் ஸ்டாப் பண்ண. அதனால எனக்கு இதை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படி இப்படின்ட்டுலாம் இல்லை. ஆனா புது ஸ்டார்ட் ட்ரீட்டி போடுறோம் அப்படின்னா அந்த ட்ரீட்டி வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா கரண்ட் டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரியா இருக்கணும். சும்மா பழைய ட்ரீட்டியை வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் போட்டிருந்தா. அதுல நிறைய விஷயம் சொல்லியிருந்தா, நான் சாராம்சமா இந்த சொல்றேன். அதுக்கே மெத்வதி அவர்கள் திரும்பி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். எல்லாம் ட்விட்டர்லயே பேசிடுறாங்க. பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன்ல போஸ்ட் மூலியமாவே அவங்க கருத்துக்களை சொல்லிடுறாங்க. அதாவது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சைனாவை இன்க்ளூடு பண்ணணும் ட்ரீட்டில அப்படிங்கிற கேக்குறாங்க. அவங்கள இன்க்ளூடு பண்றீங்க பண்ணலாங்கிறது ஓகே. அப்ப யூகே பிரான்ஸை இன்க்ளூடு பண்ணுவீங்களா? அப்புறம் ஹைப்பர்சோனிக்ஸை பத்தி என்ன பேசுறது, வெப்பனை பத்தி என்ன பேசுறது, ஹானஸ்டா ஒரு ஒப்பந்தத்தை போடணும் பாத்தீங்க அப்படிங்கும்போது திமித்ரி மெத்வதியவர்கள் திரும்பி போட்டுக்கிறார். ஏன்னா சீனாவை கட்டுப்படுத்தணும், ரஷ்யாவை கட்டுப்படுத்தணும்னு பாக்குறாங்க. அப்ப யூகே பிரான்ஸ் எல்லாம் யாரு கட்டுப்படுத்துவாங்க? அப்புறம் அவங்களையும் இல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்விகள் திமித்ரி மெத்வதி அவர்கள் தரப்புல இருந்து இருக்கு. இந்த தடவை எல்லாமே சமமா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரியான ஒப்பந்தங்கள் இதுக்கப்புறம் இந்த உலகத்துல கிடையாது அப்படிங்கிறது போல மல்டி போலாரிட்டி வேர்ல்டோட உருவாகக்கூடிய அந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் ஒரு புது மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. அதுக்கான விளைவுகள் தான் இது எல்லாமே. பதட்டம், போர் பதட்டம், ஆயில் டேங்கர்கள் பிடிக்கிறது, இது போல போர் சூழல்,
எல்லா பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அமெரிக்கா திரும்பவும் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. ஈரான் விட்டெல்லாம் கிளம்பி போயிருங்க, அர்மேனியா துருக்கி வெளியே ஓடி போயிருங்க அப்படிங்கிறது போல திருப்பி அலர்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப பாப்போம். இதே போல எல்லாம் உட்காந்து பேசி அமைதியா முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மிக பெருமளவுல சிக்கல்கள் இருக்கும். சிக்கல்களுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல சூப்பர் பவர் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்காவும் ஸ்டேட்டஸ் இழந்துதான் தீருவாங்க. ஒன்ஸ் ஒரு போர் வந்துருச்சுன்னா சூப்பர் பவர் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேர்ல்டு வார் 1ல ஜெர்மனி தோத்துது, வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனி தோத்துது. இருந்தாலுமே காலனித்துவ நாடுகள் யூகே, பிரான்ஸ், போர்ச்சுகல் இவங்களோட பவர் எல்லாம் இழந்தாங்க இல்லையா? சோ அதே போலதான் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து இப்ப இருக்கக்கூடிய பவரையும் தக்க வச்சுக்க முடியாம இழந்துருவாங்க சண்டைக்கு போனாலே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கருத்துல கொண்டு இருக்கிறதையா தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வந்து யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே சேஃப். பை.